அரவிடாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த எலிமினேஷன் ப்ராசஸ்னுடைய யார் எவிக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குதுங்க. அதாவது நிறைய பேர் எதிர்பார்த்த அந்த ஒரு நபர் தான் எவிக்ட் ஆகிறாங்க. அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை, இது ரொம்ப ரொம்ப ஃபேரான ஒரு எவிக்ஷன் தான். இந்த நாமினேஷன் ப்ராசஸ் திங்கக்கிழமை நடந்து முடியும் போதே நான் வந்து சொல்லிட்டேன், இவங்க தான் இந்த வாரம் வெளியேறுவாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த நபர் தான் வெளியேறி இருக்காங்க. வெளியேறக்கூடிய ஒரு நபர் தான். இது வந்து அன்ஃபேர்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அது ஆக்சுவலி நம்பாதீங்க, ரொம்ப ரொம்ப ஃபேரான ஒரு எவிக்ஷன் தான். யார் எவிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன் அதர் தென் சேச்சி, அதாவது நம்ம அன்ஷிதா மோலே அவர்கள் தான் எவிக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அன்ஷிதா வந்து என்னதான் எவிக்ட் ஆயிருந்தாலும் இந்த சீசன்ல அவங்களோட கேம் பிளே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம அலசி பார்ப்போமா. முதல் வாரம் அன்ஷிதா வந்து ஆரவ் கூட சேர்ந்து விளையாடினாங்க. ஆரவ் அன்ஷிதா அந்த ஒரு பேரு பயங்கரமா ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. ஆரவ் பல இடங்கள்ல அன்ஷிதா வச்சு கேம் ஆட பார்த்தாப்புல அது அன்ஷிதாவுக்கு சில இடங்களில் தெரிய வந்து அன்ஷிதா பயங்கரமா கலங்கின விஷயத்தெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. சரிங்களா, இது முதல் வாரம் நடக்குதுங்களா. ரெண்டாவது வாரம் ஆரவ் எவிக்ட் ஆகிறாரு. எவிக்ட் ஆனதும் அன்ஷிதா என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே சுனிதா கூட ஜாயின் அடிக்கிறாங்க. சுனிதாவும் அன்ஷிதாவும் வெளியில இருந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், குக் வித் கோமாளியில் ஒரே சீசனில் ஒன்றா வேலை செஞ்சவங்க. ஸோ அன்ஷிதாவுக்கு இந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான க்ளோஸ் ஆகிருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனிதா தான். சுனிதா கூட தான் சுற்றுறது, சுனிதா கூட தான் சேர்ந்து சண்டை போடுறது. ஜாக்லினும் சௌந்தர்யாவும் ஆரம்ப காலகட்டங்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் சுனிதாவும் அன்ஷிதாவும் இருந்தாங்க. சரிங்களா, அன்ஷிதா கூடனா சுனிதா நிற்கிறதும், சுனிதா கூடனா அன்ஷிதா நிற்கிறதும் இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேல சுனிதா வந்து மக்கள் வந்து வெளியேற்றுறாங்க. சுனிதாவுடைய எவிக்ஷனுக்கு பின்னாடி அன்ஷிதா வந்து என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு 3 பேர் ஒரு டீமா இருக்கிறத நோட் பண்றாங்க. அது வேற யாரும் இல்ல, ஒரு பக்கம் ஆனந்தி, இன்னொரு பக்கம் தர்ஷிகா, அதுக்கப்புறமா பவித்ரா. இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து, ஏன்னா தர்ஷிகாவும் பவித்ராவும் வெளியில இருந்த நண்பர்கள் எல்லாம் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்த பார்த்துட்டு சரி இந்த கேங்கோட நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அன்ஷிதா வந்து அந்த கேங்கோட போயிட்டு மெர்ஜ் ஆனாங்க. அப்படித்தான் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வாரங்கள் வந்து அன்ஷிதா ஓட்டி இருப்பாங்க. சரிங்களா, இவங்க கூட பவித்ரா, தர்ஷிகா, ஆனந்தின்னு சொல்லி இப்படியே ஓட்டிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் நல்லா தாங்க இருந்துச்சு. முதல் 50 நாள் வந்து வீட்டுக்குள்ள பெருசா டாஸ்க் கொடுக்கல, அதனால அன்ஷிதா பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா நாமினேஷன்ல இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த 50வது நாட்களுக்கு பிறகு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கோட்டை அழிக்கிறாங்க. கோட்டை அழிச்சு இது வந்து 2 வீடு கிடையாது, இனிமேல் ஒரே வீடு தான். பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்ன்னு கிடையாது, எல்லாமே ஒன்னா தான் கேம் ஆட போறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்களா. இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவுடைய இன்னொரு ஜம்ப் ஒன்று நடக்குது. பாய்ஸ் டீமுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சிலரோட ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒன்று தான் ஜிஃப்ரி, இன்னொன்று விஷால். ஸோ விஷால் கூட சேர்ந்து இவங்க சுத்தினதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது நமக்கே லைட்டாக ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஏன்னா விஷால் ஆல்ரெடி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. தர்ஷிகாவை வந்து கரெக்ட் பண்ணி வச்சுட்டு, தர்ஷிகா வந்து நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன எனக்காக என்ன செய்யணுமோ அதெல்லாம் அந்த பொண்ணை செய்ய வச்சு ஒரு வேலையை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. தர்ஷிகா ரொம்ப சின்சியராக அவங்க வந்து லவ் பண்ணாங்க விஷாலை. லவ்ன்றதை தாண்டி ஒரு பாசம், அந்த அன்பு அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருந்தது ரொம்ப ரொம்ப ஜெனியூனாக இருந்துச்சு. ஆனால் விஷால் கிட்ட அப்படி இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. விஷால் கிட்ட அப்படி கிடையாது. ஏன்னா அவனுக்கு வந்து ஆல்ரெடி வெளியில் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவன் யார்கிட்டையும் சொல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே தர்ஷிகாவை தன்னுடைய வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாப்புல. அதாவது விஷால் அதுக்கு சொன்ன ஒரு மேட்ரு தான், ஒருவேளை நம்ம சேர்ந்து வந்து இந்த மாதிரிலாம் அந்த லவ் கண்டென்ட்லாம் நம்ம கொடுத்தோம்னா நம்ம பேர் வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கும், இதை வச்சு நமக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுப்பாங்க, பரவாயில்லையே உங்களுக்கு வந்து லவ் சீன்ஸ் ரொமான்ஸ்லாம் நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது மாதிரியான சப்ஜெக்ட் வரும்போது நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி விஷால் வந்து அதுக்கு ஒரு புதுசாக ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்தாப்புல. இப்படி இவங்களுடைய அந்த உறவு அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு போய்கிட்டே இருக்கு. இதில் தான் அன்ஷிதா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதுலேயும் அவங்களுக்கு லைட்டாக பொசசிவ் வந்துச்சு. வந்து சில விஷயங்களை பேசினாங்க. அதுக்கப்புறமா ஆனந்தி எல்லாருமே போய் அவங்க கிட்ட கேட்கும்போது அப்படியே அதை மாற்றி பேசினாங்க. எனக்கு இப்படிப்பட்ட ஃப்ரெண்டே தேவையில்லை, வெளியில இப்படிதான் ஒரு ஃப்ரெண்டுக்கு போய் உதவ போய் நான் பெரிய ஒரு அவமானத்தையே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தர்ஷிகா விஷாலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாச பிணைப்பை பார்த்து லைட்டா இவங்களுக்கு காண்டாச்சு. ஏன்னா இவங்களுக்கும் விஷாலை பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இவங்க என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இது உண்மைதான், உங்க அன்ஷிதாவுக்கு வந்து விஷால் மேல ஒரு காண்டு வந்தது அப்படிங்கிறது உண்மைதான். அதுக்கப்புறமா தர்ஷிகா எவிக்ட் ஆகிறாங்க. தர்ஷிகா எவிக்ட் ஆனதுமே அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணி அன்ஷிதா வந்தாங்க. இப்படி ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு முகத்தை வந்து அன்ஷிதா காட்டிக்கிட்டே வந்தாங்க. மற்ற நேரங்களில் நான் ரொம்ப அன்பான பிள்ளை, நான் வந்து எல்லாருக்கும் சமைச்சு போடுவேன், நான் ஒரு அன்னபூர்ணி அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்து வச்சிருந்தேன். அன்ஷிதா டாஸ்கில் ஒரு விதமாக வந்து ஒரு முகத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க. அதாவது அவங்களுக்கு எதிராக யாராச்சும் ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க, இப்போ டாஸ்கில் எதனா ஒன்று நடக்குது அப்படின்னா உண்மையான அன்ஷிதாவை நீங்கள் அந்த இடத்துல பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி கேரக்டர் தான் நம்ம அன்ஷிதா அவர்கள். ஸோ இப்படி நிறைய முகங்களை காட்டிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய போன வாரம் வந்து ரோஸ்ட்டும் வாங்கியிருந்தாங்க அன்ஷிதா. எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகாவுடைய கேம் எப்படி விஷாலால் ஸ்பாயில் ஆகி வெளியில் போனாங்களோ
அதே மாதிரி அன்ஷிதாவுடைய கேமும் வந்து விஷாலால ஸ்பாயில் ஆகி அவனாலே வெளியில் போவாங்க அப்படின்லாம் நான் நினச்சேன். போன வாரம் தான் அதுக்கான சம்பவம் நடந்துச்சு. அடுத்த வாரமே அந்த செவுரு விஷால் அப்படிங்கிற அந்த செவுரு வந்து அன்ஷிதாவை பலியாக்குது இந்த வாரம். போன வாரம் என்ன நடந்துச்சு, இந்த செங்கலா டாஸ்கில் இவன் போய் அசீன் வந்து அங்கே வளைஞ்சு கொஞ்சினதும், இவங்க வந்து கேப்டன் சொல்லி கேப்டனை தனக்காக யூஸ் பண்ணிக்கிட்டதும், அது விஷால் கிடையாது, விசு. இவர் அன்சின்னு கூப்பிடுவாரு, சரி அன்சின்னு கூப்பிடுறது கூட ஓகே, அன்ஷிதா அன்சின்னு கூப்பிடுறாங்க, சம்பந்தமே இல்லை அசின்னு கூப்பிட்டது, இவங்க வந்து விஷால விஷுன்னு கூப்பிட்டது, இதெல்லாம் பார்க்குற மக்களுக்கு இன்னும் காண்டாச்சு. ஏன்டா உங்களை வந்து சும்மா ஏதோ போனால் போது நாங்கள் விட்டு வச்சிருந்தா நீங்கள் இதே ஒரு பிஸ்னஸாகவே பண்ணுறீங்களாடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியே போயிட்டு பயங்கரமாக பொலந்து கட்டினாப்பில். ஏன்னா விஷால் வந்து போன வாரம் கேப்டனாக இருந்துக்கிட்டு நடுநிலையாக இல்லாமல் ஒரு தலைபட்சமாக அவர் வந்து நடந்துக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணி பயங்கரமாக செஞ்சுருந்தாரு. அன்ஷிதாவே பயங்கரமாக செஞ்சுருந்தாரு விஜய் சேதுபதி அவர்கள். இதனோட இம்பாக்ட் தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தாங்க அன்ஷிதா. ஒரு 5வது வாரம் 6வது வாரம் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் ஓட்டிங் பேங்கில் இருந்தாங்க. இப்போ எவிக்ட் ஆகிற வரைக்கும் அவங்க போயிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் விஷால் அப்படிங்கிற அந்த ஒரு செவர் தான். இது அன்ஷிதா வெளியில் வந்து பார்த்த பிறகு தான் புரிஞ்சுக்கணும். ஒரே இடத்து நம்ம ஒரே மாதிரி கேரக்டரை காட்டல, ஸ்டேபிளாக இல்லை. நம்ம ஒருத்தருக்கிட்டே ஒரு முகத்தை வந்து காட்டுறோம். உதாரணத்துக்கு மஞ்சரி ஜாக்லின் கிட்டே வேற முகத்தை காட்டுவாங்க, பவித்ரா கிட்டேயும் விஷால் கிட்டேயும் வேற ஒரு முகத்தை காட்டியிருப்பாங்க. ஸோ நிறைய இடங்களில் ஃபேக்காக இருந்திருக்காங்க, நடிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் விஜய் சேதுபதி அவர்களே ஓப்பனாக உடச்சி விட்டாப்புல. இதெல்லாம் வச்சு தான் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அன்ஷிதாவுக்கு ஓட்டு போடாமல் அன்ஷிதா இந்த வாரம் வந்து வெளியில் அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது டபுள் எவிக்ஷன் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்திருந்தால் இந்நேரம் ஜெஃப்ரியும் கூட சேர்ந்து போயிருப்பார், இல்லை விஷால் கூட சேர்ந்து போயிருப்பார். ஆனால் சிங்கிள் எவிக்ஷன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அன்ஷிதாவை இன்னைக்கு வெளியில் அனுப்புகிறாங்க. மேபி அடுத்த வாரம் வந்து ஒரு டபுள் எவிக்ஷன் இருக்கலாம், ஒரு மிட் வீக் எவிக்ஷன் இருக்கலாம், ஒரே வாரத்தில் 3 எவிக்ஷன் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து நம்ம அப்புறமா கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவோம். ஸோ அன்ஷிதா தான் எவிக்ட் ஆயிருக்காங்க இன்னைக்கு. இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? அன்ஷிதா எவிக்ட் ஆனது ஃபேர்னு நினைக்கிறீங்களா இல்லை அன்ஃபேர்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.